சென்னையில் மாநகர பேருந்துகளுக்கான வழித்தடத்தில் அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்திற்குள் பேருந்துகளை இயக்க முன்வருபவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். புதிதாக வேலைக்கு ஓட்டுநர் நடத்தார் எடுக்காமல் இருப்பதை தவிர்ப்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கை என்று சொல்வது ஒரு பொருத்தமற்ற செய்திதான். இந்த நேரத்தில் இந்த மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸாக இருந்தாலும் மகளிருக்கான இலவச பயண திட்டமாக இருந்தாலும் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியது. அந்த திட்டங்களை எப்படி காப்பாற்றுவது என்பதை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார். இந்த அரசு வழித்தடத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அதற்கு டெண்டர் விடப்பட்டு யார் குறைந்த அளவிற்கு அரசுக்கான நிர்ணயித்திருக்கின்ற கட்டணத்திற்குள் தங்களுடைய வாகனங்களை இயக்க முன்வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்படும். எனவே மக்கள் மீது நிச்சயமாக அந்த சுமை ஏற்றப்படாது. மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் பிளைட் 370 மற்றும் அதில் பயணம் செய்த 239 பேர் பரிதாபமாக காணாமல் போய் 9 ஆண்டுகள் ஆகின்றன. ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவரும் எம்மி விருது வென்றவருமான லாரன்ஸ் பிஷ்பன் காணாமல் போன விமானம் தொடர்பான விசாரணையில் புதிய ஆதாரங்களை அலசும் சிறப்பு ஆவணப்படத்தில் பதில்களை தேடுகிறார். ஹிஸ்டரிஸ் கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரீஸ் மலேசியா பிளைட் 370 நிகழ்ச்சியை மார்ச் 8 புதன்கிழமை இரவு 9 மணிக்கு ஹிஸ்டரி டிவி 18 மட்டும் காணுங்கள்.